ஹர்திக் பாண்டியாவோட கேர்ள் ஃபிரெண்டான மனிகா சர்மா பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹர்திக் பாண்டியாவே அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல அத நெறைய போஸ்ட்டாவோ, நெறைய ஃபோட்டோஸ் மூலியமா அவர் வெளிப்படுத்தினத வந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்திருப்போம். மல்லிகா ஷர்மா வந்து மும்பைல பாந்த்ரால இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க ஸ்டேர்கேஸ்ல இறங்குவாங்கல்ல. அப்ப இறங்கும்போது அத நெறைய இன்அப்ராப்ரியேட் வேல நெறைய பாப்பராசிஸ் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாரிலாம் எடுத்து அவங்கள ரொம்ப எம்பாரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க காருக்குள்ள போய் சேர்ற வரைக்கும் அது வந்து வீடியோஸ் எடுத்திருக்காங்க. எடுத்தது மட்டும் இல்லாம, எடுக்கும்போதே தெரியும்ல. அது வந்து நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? இந்த மாரியான வீடியோஸ் வந்து போடலாமா? போடக்கூடாதா? அப்படின்றது வந்து கண்டிப்பா எல்லா ஹியூமனுக்கும் தெரிஞ்ச ஒரு செயல் தான். தெரியாம யாரும் இந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. அந்த வீடியோவ Instagram ஹேண்டில்லயா இருக்கட்டும், இல்ல Facebookல இருக்கட்டும், இந்த மாரியான நெறைய ஹேண்டில்ல போட்டு, பாவம் அவங்க ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா அவரோட Instagram ஸ்டோரில இது வந்து ஒரு சீப்பான பிஹேவியர். ஏன் பாப்பராசிஸ் வந்து இந்த மாரியான பிஹேவியர் வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு ஒரு வுமனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. இந்த மாரிலாம் போட்டு அவங்க மனச இன்னும் இப்படி கஷ்டப்படுத்தலாமா? இது வந்து ரொம்ப கேவலமான செயலா இருக்கு. அப்படின்ற மாதிரி அவரோட Instagram ஸ்டோரில வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெறைய பாப்பராசிஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஆக்டரோ, இல்ல ஒரு செலிபிரிட்டியோ யாராவது எங்கேயாவது போனாங்கன்னா, ஒரு ஜிம்மா கூட இருக்கட்டுமே, அங்க போனா கூட அவங்கள வந்து விடுறதில்ல. அவங்க கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்கள வழி மறிச்சு அவங்கள நடக்க விடாம அவங்கள வந்து அவங்க கூட ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். இந்த மாரியான நெறைய விஷயங்கள் வந்து நம்ம Instagram, Facebook, YouTube இந்த மாரி நெறைய இடத்துல பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஒரு செலிபிரிட்டியா இருந்தா கூட, அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் இருக்குல்ல. அவங்க இந்த மாரி நான் வெளியில போறதே வந்து அவங்க பெர்சனல் லைஃப்ப வந்து கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கணுன்றதுக்காக தான். அங்கேயும் போய் அவங்கள இந்த மாரி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, அவங்களுக்கு எவ்ளோ மனசு கஷ்டமா இருக்கும். இதுலயும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, வுமனுக்குன்னு தனியா ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல. அப்போ ஒரு பொண்ண வந்து இந்த மாரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணா, அந்த பொண்ணு நாள பின்னாடி வெளில போம்போது, அவளுக்கு அது வந்து எவ்ளோ ஆக்வர்டா இருக்கும் அப்டின்றது வந்து அவரு கேட்கிறாரு. அண்ட் எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு வீடியோ முன்னாடியோ, ஒரு கேமரா முன்னாடியோ அவங்க காட்டணும் அப்டின்ற மாரியான ஒரு அவசியம் கிடையாது. ஏன் அவங்க பிரைவேட் லைஃப்ப எப்ப பார்த்தாலும் போய் இன்டரப்ட் பண்ணி அவங்கள இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்குள்ள தள்றீங்க அப்டின்ற மாரியான கேள்விய கேட்டிருக்காரு. பாப்பராசிஸ் நெறைய பேர் இந்த மாரியான வேலைகள வந்து பல நாட்களா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோவ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கணும், இல்லன்னா அந்த சேனல பத்தி பேசணும், இல்ல அவங்கள பத்தி பேசணும் அப்டின்ற காரணத்துக்காக ஒரு பொண்ண வந்து ஒரு இடத்துல லெட் டவுன் பண்ணிட்டு, இவங்க அந்த இடத்துல இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, இது வந்து ரொம்ப சீப்பான ஒரு பிஹேவியரா இருக்கு அப்டின்ற மாரி ஹர்திக் பாண்டியா வந்து சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ சோசியல் மீடியால வந்து ரொம்ப வைரலா போனத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது அவங்களுக்கு எந்த மாரியான ஒரு கஷ்டத்த குடுத்துருக்கும் அப்டின்றது வந்து ஒரு பொண்ணா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. பொண்ணான்னு கூட இல்ல. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா எல்லார்னாலயும் அத ஃபீல் பண்ண முடியும். ஒரு செலிபிரிட்டியா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் குடுங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அவங்க பிரைவேட் ஸ்பேஸ வந்து கொஞ்சம் வேல்யூ பண்ணுங்க. அவங்கள இவ்ளோ வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்டின்ற மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட்டையும் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து வச்சிருக்காரு. முக்காவாசி சில பேர் வந்து நெறைய அவங்கள வந்து எங்க போனாலுமே வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறதா இருக்கட்டும். சில பேர் ரொம்ப அவசரமா சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு ஏர்போர்ட்ல ஃப்ளைட் இருக்கு. நான் ஃப்ளைட்க்காக போணும். நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவங்கள பத்தி இவங்களுக்கு இவ்ளோ திமிரு இருக்கு. இவங்க இந்த மாரிலாம் வந்து ஆட்டிட்யூட் காட்டுறாங்க. அப்படின்ற மாரியான இன்ஃபர்மேஷன் சொல்லி, அவங்கள வந்து ஒரு போஸ்ட் மூலியமா அவங்கள வந்து லெட் டவுன் பண்ற நெறைய பாப்பராசிஸையும் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே. அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. அவங்களும் வந்து நான் வெக்கேஷன் போணும். அவங்களுக்கு புடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடணும். அவங்களுக்கு புடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸ போடணும். அப்படின்ற மாரியான ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கிறது நியாயம் தான். ஆனா, எப்பவுமே ஒரு செலிபிரிட்டியோ இல்ல ஒரு லைம்லைட்ல இருக்கவங்களையோ டார்கெட் பண்ணி, அவங்களுக்கு ஒரு வீடியோஸ் எடுத்து இந்த மாரியான ஒரு ஒரு லெட் டவுன் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப தவறான செயல். நான் எல்லா பாப்பராசிஸும் சொல்லல. ஒரு சில நல்ல பாப்பராசிஸும் இருக்காங்க. சில ஆக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவங்க ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஒழுங்கா இல்லாத மாரி இருந்தா கூட, சரி இந்த ஆங்கிள்ல காமிச்சா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அவங்கள வந்து இந்த ஆங்கிள்ல காட்டக்கூடாது அப்டின்ற மாதிரி கரெக்ட்டான ஆங்கிள் வச்சு அவங்கள அழகா காமிக்கிற மாரியான நெறைய பாப்பராசிஸும் இருக்காங்க. ஏன்னா நெறைய ஆக்டர்ஸ் வந்து அத மென்ஷன் கூட பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸ வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்போது கரெக்ட்டா கேமராவ திருப்புறதா இருக்கட்டும், சரி அவங்களுக்கான ஸ்பேஸ குடுத்து அவங்க வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு திருப்புறாங்க அப்படின்ற மாதிரியான நெறைய பாப்பரசிஸும் இருக்காங்கன்றத வந்து நெறைய ஆக்டர்ஸ் வந்து அத அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னத வந்து நம்ம நெறைய வீடியோல வந்து பார்த்திருக்கோம். சோ அந்த மாரிலாம் இருந்த நெறைய ஆட்கள், இந்த மாரியான ஆட்கள்னால ரொம்ப கேவலமா இருக்கு. சோ இந்த மாரியான விஷயங்கள வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பண்ற ஒரு தப்பு, அது வந்து மத்த எல்லாருமே அந்த மாரி தான் இருப்பாங்களோ அப்டின்ற மாரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்.
வீடியோஸ் இந்த மாதிரியான ஒரு வீடியோஸோ இல்ல போட்டோஸோ எடுத்தா வந்து உங்களுக்கு அதிகமா வியூஸ் கிடைக்கும். இல்ல உங்க சேனல பத்தியோ இல்ல உங்கள பத்தியோ வந்து நெறைய பேசுவாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சமாவது ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோட கொஞ்சம் பிஹேவ் பண்ணுங்க. உங்கள யாராவது இந்த மாரி காமிச்சா உங்களுக்கு புடிக்குமா? சோ இந்த மாரியான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்றத வந்து ஹர்திக் பாண்டியா அந்த போஸ்ட் மூலியமா ரொம்ப டிக்னிஃபைடா வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாரியான வேற ஏதாவது செலிபிரிட்டி அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காய் மேடின்ற அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா Instagramல டிஎம் பண்ணியும் பேசலாம். தேங்க் யூ.